நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் யாரிடமும் சொல்லக்கூடாத 10 விஷயங்களை பார்க்கலாம். புத்தர் சொன்னார், மௌனம்தான் ஆனந்தத்தின் வாசல். சில விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக நடந்தால் வாழ்க்கை வலிமையும் சாந்தியும் பெறும். எல்லாவற்றையும் வெளியில் சொல்வது நம்மை பலவீனமாக்கும். ஆகவே சில ரகசியங்களை உன்னிடம் வைத்துக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை நிலையானதும் அர்த்தமுள்ளதுமானதாகும். நம் இன்றைய பதிவில் யாரிடமும் சொல்லக்கூடாத 10 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, குடும்ப ரகசியங்கள். வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள், சண்டைகள் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு சீடன், குருவே, வீட்டில் சண்டை நடந்தால் நண்பர்களிடம் சொன்னால் மனசு லேசாகிறது. புத்தர் ஒரு பானையை காட்டி, இதில் உள்ள நீரை வெளியே ஊற்றினால் மற்றவர்கள் அதில் மண் கலப்பார்கள். ஆனால் மூடி வைத்தால் அது சுத்தமாய் உனக்கு பயன்படும். அதேபோல் குடும்ப ரகசியம் உன் வீட்டில்தானே இருக்க வேண்டும். 2, பணம் மற்றும் கடன் நிலை. உங்க வசம் இருக்கும் பணமோ கடனோ வெளியில் சொல்ல வேண்டாம். பணம் மற்றும் கடன் நிலை. மற்றொரு சீடன், குருவே, என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது என்று சொல்லலாமா? புத்தர் சிரித்து, நீ ஒரு குளத்தின் ஆழத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. இல்லையெனில் அங்கு கல்லை எறிந்து அலை கிளப்புவார்கள். அதேபோல உன் பண நிலையை வெளியில் சொன்னால் பிறர் உன்னை குறைத்து மதிப்பார்கள். 3, தனிப்பட்ட துக்கங்கள். உங்க துயரத்தை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். சீடன், என் துயரங்களை எல்லோரிடமும் பகிர்கிறேன். புத்தர், இருளை பற்றி கூச்சலிட்டால் அது ஒளியாவதில்லை. உன் உள்ளத்தில் தியானம் செய்தால்தான் ஒளி பிறக்கும். துக்கத்தை அனைவரிடமும் சொன்னால் அது பெருகும். மௌனத்தில் பார்த்தால் அது குறையும். 4, அன்பு உறவுகள். தனிப்பட்ட உறவு விஷயங்களை வெளியே பேசக்கூடாது. ஒரு சீடன் தனது காதல் பற்றி கூறினான். புத்தர், மொட்டை பூவை முன்னதாக பிறரிடம் காட்டினால் அது வாடிவிடும். பூவை அமைதியாக பாதுகாத்தால்தான் அது மனம் தரும். அதேபோல் உன் உறவுகளை மௌனத்தில் காப்பாற்று. 5, தன்னுடைய குறைகள், உன்னுடைய பலவீனங்களை எல்லோருக்கும் தெரியவிடாதே. சீடன், குருவே, என் பலவீனங்களை எல்லோருக்கும் சொல்கிறேன். புத்தர், காடு வழியில் பயணி தனது பலவீனத்தை காட்டினால் கள்வன் அதை பயன்படுத்துவான். அதேபோல உன் குறைகளை யாரிடமும் வெளிப்படுத்தாதே. மௌனத்தில் அதை சரி செய்தால்தான் வலிமை வரும். 6, அறிவு மற்றும் திட்டங்கள். உன் புது யோசனை திட்டங்களை எல்லோருக்கும் உடனே சொல்லாதே. சீடன், நான் புதிய திட்டங்களை சொல்றேன். பிறர் சிரிக்கிறார்கள். புத்தர், விதையை உடனே தோண்டி பார்த்தால் அது செடியாவதில்லை. அதை மண்ணில் மறைத்து வளர்த்தால்தான் மரமாகும். அதேபோல் உன் யோசனைகளை மௌனத்தில் வளர்த்து வெற்றி காண்பி. 7, பிறரை பற்றிய தீய விஷயங்களை பேசாதே. சீடன், எனக்கு தெரிந்தவர்களின் குறைகளை சொல்கிறேன். புத்தர், அது ஒரு தீக்குச்சி போன்றது. நீ எரிந்தால் காற்று திரும்பி உன்னையே எரிக்கும். பிறரை பற்றிய குறைகளை பேசாதே. மௌனமே உன்னை பாதுகாக்கும். 8, தானம் மற்றும் உதவி. நீ கொடுத்த உதவியை யாரிடமும் புகழ்ந்து சொல்லாதே. சீடன், நான் உதவி செய்ததை எல்லாருக்கும் சொல்கிறேன். புத்தர், சூரியன் ஒளி கொடுக்கிறான், ஆனா அதை பற்றி பெருமை சொல்லுவதில்லை. உண்மையான தானம் மௌனத்தில் நடக்கிறது. பிறரிடம் சொல்லினால் அது அகங்காரமாகும். 9, ஆன்மீக அனுபவம். உன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். சீடன், தியானத்தில் எனக்கு சில அனுபவங்கள் வந்தன. அதை சொல்லலாமா? புத்தர், ஒரு மலரின் மனம் காற்றில் பரவுகிறது, ஆனால் அது நான் மனம் தருகிறேன் என்று சொல்லுவதில்லை. அதேபோல் ஆன்மீக அனுபவம் உன்னுள் அமைதியாக இருக்கட்டும். அதை வெளியே சொன்னால் அது சிதைந்துவிடும். 10, எதிர்கால கனவுகள். உன் எதிர்கால லட்சியங்களை முன்கூட்டியே வெளிப்படுத்த வேண்டாம். சீடன், எனக்கு பெரிய கனவுகள் இருக்கு, எல்லோரிடமும் சொல்கிறேன். புத்தர், விதையை விதைத்தவுடன் அதை தோண்டி பார்த்தால் அது வளராது. அதை மௌனத்தில் காப்பாற்றினால் அது பெரும் மரமாகும். அதேபோல் உன் கனவுகளை பிறரிடம் சொல்லாமல் உழைப்பால் நிறைவேற்று. புத்தர் இறுதியில் சொன்னார், சீடர்களே, மௌனம்தான் உன் சாந்தியும் வலிமையும். இந்த 10 விஷயங்களை உன்னுள் காக்கத் தெரிந்தால் உன் வாழ்க்கை அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.